இப்போ தலைக்கு தளபதி போட்டியாக இருந்தாப்புல. இப்போ அவர் அரசியல் பக்கம் போயிட்டாப்புல. இனிமேல் தலை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை, இந்தியாவுக்கு ஒரே தலை. இந்த டோனி இனிலாம் ஒரு மயிரும் கிடையாது. தலைனா அஜித்குமார் ஏகே மட்டும்தான். பொதுமக்களுக்காக திரையிடப்பட்ட ஸ்பெஷல் பிரீமியரின் அமோக வரவேற்பு பெற்று உங்களை பரவசப்படுத்த ஃபயர் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் பிப்ரவரி 14 முதல். நல்லா இருக்கு மூவி எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, உண்மை படம் சூப்பரா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. மோஸ்ட்லி டிஃப்ரெண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித் சார் படத்தோட இந்த படம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஏன்னா எதிர்பார்ப்போம். ஆனால் மயில் சார் இது சொல்லாமல் இருந்தால் நம்ம எதிர்பார்ப்போம். ஏன்னா மயில் சார் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டார், எந்த ஒரு மாஸ் டைலாக் மாஸ் இன்ட்ரோ எதுவுமே இருக்காது, எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் படம் பாருங்கள் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். பட் நார்மல் இதுக்கு முன்னாடி நடித்த படத்தோடு இந்த படம் எனக்கு பெட்டர்னு தான் தோணுது. ட்விஸ்ட்னா இன்ட்ரோல் சீக்வன்ஸ்க்கு அப்புறம் ஒரு அஜித் சார் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆவாங்க செகண்ட் ஹாஃபில், அதெல்லாம் ட்விஸ்ட்டு தான். பட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்கும். ட்விஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, பட் கிளைமேக்ஸ் நல்லாயிருக்கும். எனக்கு பெட்டர் தான் தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அஜித் த்ரிஷா காம்போட இதில் வந்து கொஞ்சம் பெட்டர். லவ் கெமிஸ்ட்ரி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகிருது. கணவன் மனைவி அந்த சம்திங் கண்டிப்பாக கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ரோல் சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையாக சொல்லலாம், தலையை பார்த்துட மாட்டோமா நாங்களாம் தவம் இருந்ததுக்கு சூப்பராக இருந்தது. உண்மையிலே படம் நல்லா இருந்தது. எனக்கு என்னென்னா அந்த கார் ஃபைட் சீனுக்காகவே ஒரு 5-6 டைமாவது பார்த்துடணும். அந்த ஃபைட் சீன் இன்னொரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு ஆசை. கண்டிப்பாக பார்ப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு காரில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும் ப்ரோ, அதை பார்க்குறதுக்காகவே பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த சீன் மட்டும் இன்னொருக்கா ஒரு 2-3 டைம் பார்க்கணுன்னு ஒரு ஃபீலாக இருக்குது. ஸோ அதுக்காண்டி நான் திருப்பி பார்ப்பேன் கண்டிப்பாக. ஆக்சுவலி வந்துட்டு ஃபஸ்ட்டு காட்டினோடனே ஓவர் லவ் அந்த ஒரு சாங்லலாம் பயங்கர வைப்பாக இருந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டுலாம் இடையில வந்துட்டு ஒரு சீன்லலாம் நான்லாம் யோசித்தேன், யாரா அந்த பிரகாஷ், அவன் மட்டும் எங்கள் தலையை விட அழகா அப்படிங்கிற அளவுக்குலாம் கோவம் வந்தது. ஒரு சில ஃபஸ்ட் ஹாப்லலாம் பார்த்தீங்கன்னா அஜித் சார் அடி வாங்குற நிறையா சீன் வரும். அப்போல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதுனவங்க மேலாம் கொலை வெறி ஆகிட்டோம். ஏன்டா இந்த அளவுக்கு சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, எப்போ தான்டா திருப்பி அடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எதிர்பார்க்காத டைமில் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ள வச்சு ஒரு ஃபைட் சீன் வரும் பார்த்தீங்களா, அப்போ அடிப்பார் பாருங்க. அதுதான் சொல்கிறேன், ஃபஸ்ட் ஹாப்லலாம் அடி வாங்கும் போதெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அர்ஜுன் சார்லாம் போட்டு அஜித் சாரை வெளுன்னு வெளுக்கிறாரு, திருப்பி அடிங்க சார்னு சொல்லலாம் போல இருந்தது. ஆனால் கடைசி கிளைமேக்ஸில் அடித்தாரு பாருங்க, அடி மரண அடியாக இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருந்தது. செகண்ட் ஹாப்லாம் பயங்கர விறுவிறுப்பாக இருந்தது. ஓவராலுங்கிறது கிடையாது, அதெல்லாம் சொல்லவே வேணாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, கார் சீனுக்காகவே நாங்கள் ஒரு 5 டைம் பார்ப்போம். கண்டிப்பாக அஜித் சாருக்கு வந்து கலெக்ஷன்ஸை பற்றி பேசணுமா என்ன, ரேட்டிங்லாம் அந்த படத்துக்கு கிடையாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சினிமா ஓரியன்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா, ஸ்க்ரீன் ப்ளே, இந்த லொக்கேஷன் அவங்க காட்டுற டேப் ஆங்கிலேருந்து அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு லொக்கேஷனையும் பார்க்கும்போது அவங்க காட்டுற வியூலன்ட்டு அழகாக இருக்கும். ரசிகர்களுக்கு ஏற்ற சாங் இருக்குது. ஃபைட்டு லாஸ்ட்டில் மரண மாசான ஃபைட்லாம் இருக்குது. அதே மாதிரி லவ்வர்ஸுக்கு ஏற்ற லவ் யூ, அதை கடைசியாக சொல்லுவார் பாருங்க த்ரிஷாவை பற்றி, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த வேர்டுக்காகவே பார்க்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. படம் வேறு லெவல் தலை. படம் என்ன சொல்கிறது, நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கவே கூடாது படம் நல்லா இருக்கு நல்லா இல்லைனா. நாங்கள் வந்து ஒரு தரிசனத்துக்கு வந்திருக்கோம், ஓகேங்களா. 2 வருஷம் போக பார்க்குறோம். அதனால தான் வெயிட்டிங். நான்லாம் மதுரையிலேருந்து வந்திருக்கேன் இங்கே பார்க்க. ரோஹிணியில் செலிப்ரேஷன் கொடுத்துருப்பாங்க, மதுரையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். செலிப்ரேஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரோஹிணி ஓனர் வந்து விஜய் ரசிகர், அதனால் வந்து எங்களுக்கு செலிப்ரேஷனை வைக்கவே இல்லை எங்களுக்கு. நான் 3 மணிலேருந்து வெயிட் பண்ணேங்க. 6 மணிக்கு தான் திறந்தாங்க. 6 மணிக்கு வந்து வெடியை போனோம், வெடியை போலீஸ்கார முடிக்க வச்சிட்டேன். போடக்கூடாது, வெடி உள்ளே போடுறதுக்கு. எந்த செலிப்ரேஷன் வந்து டிசப்பாயின்ட் பண்ணதாச்சு அதான் தலை. படம் தான் சொல்கிறேன் பார்த்தீங்களா, சாமி தரிசனத்தை பார்த்துருந்தோம். எங்களுக்கு படம் பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். மற்றவங்க பிடிக்கல வைக்கலான்னு சும்மா கதை விடுவாங்க. அது அவங்க வந்து எல்லாமே ஹேட்டர்ஸாக இருப்பாங்க. எங்களுக்கு எவ்வளோ ஹேட்டர்ஸ் வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் ஃபேமஸ் ஆகிட்டே போவோமே தவிர கீழே வர மாட்டோம். தலை அனிருத் சொல்ல முடியாது, அனிருத் வேறு லெவல் போட்டிருக்காப்ல மியூசிக். சும்மா படம் அப்படி மெதுவாக போயிட்டு இருந்தாலும் மியூசிக்கை போட்டு தூக்கிட்டுறாப்புல, டாப்புக்கு போயிருது படம். அதனால் த்ரிஷா காம்போட 2 பேர் காம்போ வேறு லெவலாக இருந்துச்சு. சும்மா டம்மு தலை அவங்க சொல்லவே தேவையில்லை. காரும் சரி, பைக்கும் சரி, ஃப்ளைட்டும் சரி, தலையை மிஞ்சம் எவனும் கிடையாது. அதே மாதிரி சேசிங்கிறது ஈஸிங்கில் எல்லாமே தலை தான் இங்கே. அதே இப்போ தலைக்கு தளபதி போட்டியாக இருந்தாப்புல. இப்போ அவர் அரசியல் பக்கம் போயிட்டாப்புல. இனிமேல் தலை மட்டும்தான். தமிழ்நாட்டுக்கு ஒரே தலை, இந்தியாவுக்கு ஒரே தலை. இந்த டோனி இனிலாம் ஒரு மயிரும் கிடையாது. தலைனா அஜித்குமார் ஏகே மட்டும்தான். 2 வருஷம் வெயிட்டிங்க்கு வந்து ஒருத்தான படம் தான்.
மியூசிக்லாம் ஓகே, அனிருத் வந்து எப்பயும் போல தான். மியூசிக் வந்து ரோகோன்லாம் இல்லை, பட் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மியூசிக் இருக்குது. ஸோ இது வந்து மல்டி காஸ்டா, அதுதான் சொன்னேன், கதைக்கு ஏற்ற காஸ்ட் தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, நல்லா இருந்தது. ஆமாம். ஸோ அது வந்து வேறு மாசான படம். ஸோ இது வந்து மாஸ் கூட கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இது பிரேக் டவுனோட வந்து ஸோ அதை இது பண்ணி எடுத்திருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். 1997 எடுத்த படம் இது. ஸோ அது வெறும் அந்த கலர் கிரேடிங் மட்டும் தான் பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் தமிழில் பார்த்த மாதிரி இருந்தது. கரெக்டு தான், எவ்வளோ தான் மாதம் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி படங்களும் பார்த்தா தானே வந்து போகும். தலையை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் ஒரு ஆர்வம் வந்தது தான். 2 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தலையை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஸ்க்ரீனில் எஞ்சி ஊன்னு கற்றுனாங்க. ஏன்னா தலை படத்தை கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே சத்தம் இல்லாமல் பார்க்கவே மாட்டாங்க, ஊன்னு கற்றுவாங்க. என்னன்னு தெரியல, தலை சிலையெல்லாம் இப்போ அட்வைஸு ரசிகர்கள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனால் கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டு படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா ஏன்னா இப்போ தலையே அவர் வந்து பைக் ரேஸ் ஓட்டுவார், கார் ரேஸ் ஓட்டுவார். அதெல்லாம் வந்து சிறப்பாக கொண்டு வந்து இந்த படத்தில் வந்து அவர் கொண்டு போன விதம் வந்து ஒரு உண்மையான ஒரு கார் அந்த ஆக்சிடெண்ட் ஆனும்போது அவருடைய இதெல்லாம் ரியாக்ஷன்லாம் நல்லா சிறப்பாக இருந்தது. அஜித் சாருடைய நடிப்பும் நல்லா சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க. தலை சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, எல்லோரும் வந்து அவங்க வாழுங்க இவங்க வாழுங்கன்னு, நீங்கள் ரசிகராக எப்போ வாழ போகிறீங்கன்னு அந்த இதை சொல்லியிருக்காரு. இதை சொன்னார். ஆனால் இந்த சொல்லும்போது எனக்குள்ள ஒரு வருத்தப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா, நான் வீர படம் பார்க்கும்போது என்னுடைய நண்பர், என்னுடைய ஜூனியர் தான், கம்பெனியில் ஒர்க்கும் போது என் கூட இருந்தார். நாங்கள் செங்கல்பட்டு தேட்டரில் ஃபஸ்ட் ஷோ பார்த்தோம். வீரம் பார்த்துட்டு கம்பெனிக்கு போகிறோம். அவன் ஒரு அஜித் தலைன்னு எல்லாம் சொல்லிகிட்டு இருப்பான், நல்லா ஒரு இதுவாக இருப்பான். அவன் வந்து இப்போ இல்லை. நான் இங்கே வந்து பார்க்க வந்ததே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்லாம் எப்படி இருக்காங்க, எப்படி அவங்களுடைய தலை மேலே உள்ள ஒரு ரசிப்பை வந்து வெளிக்காட்டுறாங்கன்றத அதை நான் பார்க்குறேன். ஏன்னா என் தலை கூட ரசித்த ஒரு ரசிகன் இப்போ இல்லை. அது ஒரு விபத்தாக கூட இருக்கலாம். ஆனால் வந்து நம்மளை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு ரசிகரும் நம்மளை வந்து உண்மையில் எப்படி நம்ம வாழ்க்கைக்காக எப்படி இருக்கணும்ன்றதை வந்து முக்கியத்துவம் வச்சுக்கிட்டு கண்டிப்பாக தலையும் வாழணும், நம்மளும் வாழணும். நன்றி. அர்ஜுன் சார் காம்போ வந்து நம்ம மங்காத்தாலே பார்த்துருப்போம். இதில் வந்து வேறு மாதிரி கெட்டப்பு. அர்ஜுன் சார் நடிப்பே பார்த்திங்கன்னா இயல்பாக அவர் வந்து அவருடைய தோற்றமே பார்த்திங்கன்னா ஒரு ஜிம் கெட்டப்பு, அந்த பாடியை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ரோலுக்கெலாம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு ஸ்பீச்சு, அவர் அந்த 2 வார்த்தை பேசினா கூட அந்த கதைக்கு கரெக்டாக செட் ஆன மாதிரி இருந்தது. படமும் பார்த்திங்கன்னா ஒரு அப்போல்லாம் பார்த்து நம்ம தீனா சின்ன பசங்களாக இருந்துக்கிட்டு ஒரு ஆர்வமாக குச்சிக்கிட்டு பார்க்கும்போது இப்போ சைலண்ட்டாக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் கொஞ்சம் சிந்தித்து பார்க்குற மாதிரி இருக்குது. படம் நல்லா